ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 10th ஸ்டாண்டர்டில் உள்ள தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அப்படிங்கிற பாடத்துக்கான பார்ட் 3 வீடியோ வந்து பார்க்க போகிறோம். சரிங்களாப்பா? ஸோ ஆல்ரெடி 2 பார்ட்கான வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்க. ஸோ அதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். சரிங்களாப்பா? ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம சொல்லிக்கலாம். ஸோ உங்கள் கையில் வந்து புக் இருந்துச்சு அப்படின்னா புக் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை பிடிஎஃப் பார்த்து தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா கையில் வந்து ஒரு நோட் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களாப்பா? ஏன்னா நம்ம இதில் புக்கில் இருக்க இன்ஃபர்மேஷனோட சேர்த்து நிறைய அவுட் சோர்ஸும் வந்து நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அப்படிங்கிற போது நம்ம சொல்ல சொல்ல அப்படியே நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக கவனிங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு பாடம் தான். சரிங்களாப்பா? ஸோ தென்னிந்திய நல உரிமை சங்கம், பிராமணர் அல்லாதோர் இயக்கமும் காங்கிரஸிற்கு சவாலும் அப்படிங்கிற டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படிங்கிற ஒரு பேரா வந்து கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படிங்கிறது எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த புக்ல இல்லாத ஒரு சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஆரம்ப புள்ளி எது அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிராமணர் அல்லாதோர் இயக்கம் அப்படிங்கிறத 1909ல பி. சுப்பிரமணியம், எம். புருஷோத்தம நாயுடு அப்படிங்கிற 2 பிராமணர் இல்லாத வக்கீல். சரிங்களாப்பா? ஸோ 2 வந்து வழக்கறிஞர்கள் வந்து சேர்ந்து பிராமணர், அதாவது சென்னை பிராமணர் அல்லாதோர் சங்கம், ஓகேவா? ஸோ மெட்ராஸ் நான் பிராமின் அசோசியேஷன் அப்படிங்கிற ஒண்ண வந்து ஆரம்பிக்கிறாங்கப்பா. ஸோ இதுக்கு எதுக்காக ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, பிராமணர் இல்லாம இருக்கக்கூடிய மத்த கேஸ்ட் இருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து அதிகமான கல்விய வந்து பரப்பணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன் இந்த சங்கம், இந்த கட்சி, இந்த நீதி கட்சி, இந்த சங்கங்கள் இதெல்லாம் வந்து ஏன் அப்போ உருவாச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா, அப்ப வந்து சென்னை மாகாணம், சரிங்களா? அப்ப வந்து சென்னைய வந்து மாகாணம் தான் வந்து சொல்லுவாங்க. ஏன்னா சென்னை வந்து ஆந்திரா, கர்நாடகா இப்படி எல்லாமே கலந்து தான் இருக்கும். சரிங்களா? பெரிய அளவுல இருந்துச்சு. அப்ப பார்டர்லாம் வந்து இவ்வளவு தூரம் பிரிக்கல. ஓகேவாப்பா? ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அங்கே சென்னை மாகாணத்துல வெறும் 3% தான் வந்து பிராமின்ஸ் வந்து இருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ மத்த 97% வந்து அதர் கேஸ்ட்ல உள்ளவங்க தான் வந்து இருந்திருக்காங்க. ஸோ ஆனா அந்த 3% இருக்கக்கூடிய பிராமின்ஸ் தான் அதிகமான போஸ்டிங்ல வந்து இருந்திருக்காங்க. சரிங்களா? அவங்களுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. அவங்களுக்கு அதிகமான மெரிட் கிடைச்சிருக்கு. அவங்களுக்கு அதிகமான இடஒதுக்கீடு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்திருக்கு. சரிங்களா? ஸோ இதை எதிர்த்து, ஸோ இது வந்து அவங்களுக்கு மட்டும் இல்லாம எல்லாருக்குமே வந்து கிடைக்கணும். சரிங்களா? எல்லா மக்களுக்கும் இது வந்து போய் சேரணும். ஏன்னா எல்லாரும் தான் வந்து வரி கட்டுறோம். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சங்கங்கள வந்து ஆரம்பிச்சாங்க. சரிங்களாப்பா? ஸோ இந்த பிராமணர் அல்லாத ஒரு சங்கம் அப்படிங்கிறது எப்ப ஆரம்பிச்சுச்சுன்னா 1909, ஓகேவா? ஸோ இது இருக்காது. நோட் பண்ணிக்கோங்க. 1909ல வந்து ஆரம்பிச்சாங்க. ஸோ பி. சுப்பிரமணியம், எம். புருஷோத்தம நாயுடு அப்படிங்கிற 2 வக்கீல் சேர்ந்து ஆரம்பிச்சாங்க. நான் பிராமின் வக்கீல் சேர்ந்து ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? ஸோ அவங்களுடைய முதல் நோக்கம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, இதுல 1000 உறுப்பினர்கள், அதாவது 1000 உறுப்பினர்கள சேர்க்கணும்னு நெனச்சாங்க. ஆனா அப்ப இருந்த சூழ்நிலைக்கு யாருமே வந்து சேர்றதுக்கு முன் வரல. சரிங்களாப்பா? ஸோ அடுத்தது 1912ல, ஓகேவா? ஸோ இந்த 1909ல பிராமணர் அல்லாதோர் இயக்கம் வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அடுத்து 1912ல 10, 11, 12 கரெக்ட்டா 3 வருடங்கள் கழித்து 1912ல சென்னை கூட்டமைப்பு குழு அப்படின்னு ஒண்ண வந்து ஆரம்பிக்கிறாங்க. மெட்ராஸ் யுனைட்டட் லீக் அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறாங்க. எப்பப்பா? 1912ல. இதுவும் இருக்காது. நியூ நியூ நோட் பண்ணிக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம்? அரசாங்க வக்கீல் சேர்ந்து ஆரம்பிச்சாங்களா, இங்க வந்து அரசாங்க அலுவலர்களுக்காக இந்த ஒரு அமைப்ப வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. சரிங்களா? பிராமணர் அல்லாத அரசாங்க அலுவலர்கள். சரிங்களா? நான் பிராமின் கவர்ன்மென்ட் ஆஃபீசர்ஸ்க்காக இத வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. இத வந்து சரவண பிள்ளை, ஜி. வீராசாமி நாயுடு, துரைசாமி நாயுடு அப்படிங்கிற 3 பேர் வந்து இதுக்கு மூல காரணமா இருந்திருப்பாங்க. இந்த ஒரு விஷயத்த வந்து ஆரம்பிக்கிறதுக்கு. சரிங்களா? ஸோ இந்த அரசியல் சாராத இந்த அமைப்பு வந்து நெறைய சமுதாய நடவடிக்கைகள்ல வந்து ஈடுபட்டிருக்கும். சரிங்களா? இது வந்து ஒரு அரசியல் சாராத அமைப்புப்பா. அதாவது மெட்ராஸ் யுனைட்டட் லீக் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் இந்த சென்னை கூட்டமைப்பு குழு அப்படின்னு 1912ல ஆரம்பிச்சாங்க பார்த்தீங்களா? இதுதான் பிற்காலத்துல 1912ல சென்னை திராவிடர் சங்கம் அப்படின்னு சொல்லி, திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் பண்ணப்பட்டது. சரிங்களா? மெட்ராஸ் திராவிடியன் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி அத பெயர் வந்து மாத்துறாங்க. சரிங்களா? எப்ப மாத்துறாங்க அப்படின்னா, 1912 அக்டோபர் 1ஆம் தேதி. சரிங்களா? அக்டோபர் 1ஆம் தேதி வந்து மாத்துறாங்க. 1912. சரிங்களாப்பா? ஸோ இத வந்து நல்லா எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து அங்கே புக்ல வந்து இருக்காது. சரிங்களா? அதுக்கு காரணம் யாரு? உருவாக்கப்பட்டது. அதனுடைய செயலாளரா யார் இருந்தாரு அப்படின்னா, சி. நடேச முதலியார். சி. நடேசனார் அப்படின்னு சொல்லுவாங்க. சி. நடேச முதலியார் அப்படின்னு வந்து அவுட் சோர்ஸ்ல வந்து குடுத்துருக்காங்க. ஸோ 2யுமே வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இவர் வந்து யாரு அப்படின்னா, ஒரு மெடிக்கல் ஸ்டூடண்ட்ஸ். சரிங்களா? மருத்துவ மாணவரா வந்து அப்ப இருந்திருப்பாரு. ஸோ இவர் தான் வந்து அதனுடைய செயலாளரா வந்து செயலகரா, சரிங்களா? வந்து இவர் தான் வந்து பணியாற்றுவாரு. ஓகேவாப்பா? ஸோ இதுதான் வந்து இந்த சென்னை திராவிடர் கழகம் உருவானதுக்கான
வழி. சரிங்களா? இப்படிதான் வந்து உருவாச்சு. ஏன் உருவாச்சுங்கிறத நான் சொல்லிட்டேன். பிராமணர் அல்லாதோர் தங்கள் நலன்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக தங்களை ஒரு அரசியல் அமைப்பாக அணிதிரட்டி கொண்டனர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது பாருங்க 1916 ஜூன் மாதத்துல அவர் பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கான திராவிடர் சங்க தங்கும் விடுதியை நிறுவினார். யாரு? சி. நடேசனார். ஓகேவாப்பா. ஸோ பிராமணர் இல்லாத மாணவர்கள் தங்குறதுக்கான ஒரு விடுதியையும் வந்து அவர் நிறுவுறாரு. ஸோ 1916 நவம்பர் 20ல வந்து பி. தியாகராயர், அதுக்கப்புறம் டாக்டர் டி.எம். நாயர், சி. நடேசனார் ஆகியோர் தலைமையில் சுமார் 30 பிராமணர் அல்லாதவர்கள் சென்னை விக்டோரியா பொது அரங்கில் கூடினர். ஓகேவா. பிராமணர் அல்லாதவர்களின் நலன்களை மேம்படுத்துவதற்காக தென்னிந்திய நல உரிமை சங்கம், சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், SILF எனும் அமைப்பு உருவாக்கப்பட்டது. ஓகேவாப்பா. எப்ப? 1916 நவம்பர் 20ல. சரிங்களாப்பா? ஒரு நிமிஷம் இருங்க. நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ பிட்டி தியாகராய செட்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்கப்பா. அவர்தான் அததான் வந்து பி. தியாகராய செட்டி அப்படிங்கிறது வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து டாக்டர் டி.எம். நாயர். ஓகேவா? ஸோ அதோட சி. நடேசனா இவங்க 3 பேரும் சேர்ந்து 1916 20ஆம் தேதி வந்து நவம்பர் 20ல வந்து விக்டோரியா பொது அரங்கம் அப்படிங்கிற ஒரு அரங்கத்துல வந்து கூடுவாங்கப்பா. ஒரு 30 நான் பிராமின் ஆட்களோட, சரிங்களா? முக்கியமான பிரதிநிதிகளோட அங்கே கூடி, அங்கே வந்து ஒரு 2 முடிவு வந்து எடுப்பாங்க. சரிங்களா? அதாவது 1 தென்னிந்திய மக்கள் சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கத்த நம்ம அப்படிங்கிற பெயர்ல ஒரு அமைப்ப வந்து நம்ம உருவாக்கணும். அதே மாதிரி தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படிங்கிற பெயர்ல இன்னொரு அமைப்ப வந்து உருவாக்கணும் அப்படின்னு வந்து 2 முடிவு வந்து எடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இது 2மே வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதுல தென்னிந்திய மக்கள் சங்கம் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா, அது வந்து ஒரு ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கூட்டு பங்கு கழகத்தை சேர்ந்தது அப்படிங்கிற மாரி. சரிங்களா? ஸோ அதனுடைய நோக்கம் என்னன்னா, தமிழ், இங்கிலீஷு, தெலுங்கு இந்த மாரி எல்லா மொழிகள்லயும் வந்து செய்தித்தாள்கள வந்து ஆரம்பிச்சு, அதுல பிராமணர் இல்லாதவங்களுக்கான குறைகள் என்னென்ன? அவங்களுக்கான குறைபாடுகள் என்னென்ன இருக்கு? பிராமின்ஸ்க்கு வந்து நெறைய என்ன கிடைக்குது? மத்த கேஸ்ட்ல உள்ளவங்களுக்கு என்னென்ன கம்மியா கிடைக்கப்படுது? அப்படிங்கிறத எடுத்து சொல்றதுக்காக, இந்த தென்னிந்திய மக்கள் சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்ப வந்து உருவாக்குவாங்க. சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் சங்கம். 2வது தான் நம்ம பார்க்கக்கூடிய இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம். நம்மளுக்கு புக்ல குடுத்திருக்கக்கூடிய விஷயம். சரிங்களா? ஸோ இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படிங்கிறதுக்கான நோக்கம் என்னன்னா, நான் பிராமின்ஸ்க்கான உரிமைகளையும், நலன்களையும் வந்து குரல் கொடுத்து அவங்களுக்காக வாங்கி குடுக்கணும். அரசாங்க அதிகாரிகளோட தொடர்பு கொண்டு, அவங்கள்ட்ட இந்த மாரியான விஷயங்கள வந்து நம்ம எடுத்து சொல்லி, அவங்கள்ட்ட அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ அதுபோக இந்த பிராமணர் அல்லாதவர்களுக்கான திட்டங்கள தீட்டி செயல்படுத்துவது, இக்கட்சி வந்து நீதி அப்படின்னு வந்து மாத்தப்பட்டுருச்சு. சரிங்களா? ஸோ இந்த இந்த கட்சி வந்து நெறைய பத்திரிகைகள் வந்து நடத்துனாங்கப்பா. சரிங்களா? அதாவது ஜஸ்டிஸ், இந்த திராவிடன், அதுக்கப்புறம் ஆந்திர பிரகாசா இப்படிங்கிற மாதிரி நெறைய நாளிதழ்கள், அதுக்கப்புறம் வந்து நாளேடுகள் வந்து நடத்துறாங்க. சரிங்களாப்பா? ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து எல்லா லாங்குவேஜ்லயுமே வந்து நடத்துறாங்க. பிற்காலத்துல இந்த ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது தான் வந்து இவங்களுக்கு அந்த கட்சியினுடைய பேராவும் மாறுச்சு. நீதி கட்சி அப்படிங்கிற பேர் வந்து வந்துச்சு. ஓகேவாப்பா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன எல்லாத்தையுமே. ஸோ எதுவும் வந்து விட்றாதீங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதுதான் பிற்காலத்துல நம்மளுக்கு நீதி கட்சி அப்படின்னு சொல்லி மாறுச்சுப்பா. அடுத்த டாபிக் நம்மளுக்கு நீதி கட்சி அமைச்சரவை அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருச்சுல? ஸோ யார் யார் ஆரம்பிச்சாங்க? என்ன ஆரம்பிச்சாங்க? அப்படிங்கிறத தெளிவா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நீதி கட்சி அமைச்சரவை. 1920ல நடத்தப்பட்ட தேர்தல்களை காங்கிரஸ் புறக்கணித்தது. சட்டமன்றத்தில் மொத்தம் இருந்த 98 இடங்களில் 63 இடங்கள்ல வந்து நீதி கட்சி வெற்றி பெற்றும். ஓகேவா? நீதி கட்சி அப்படிங்கிறது இந்த நீதி கட்சியோட நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? தென்னிந்திய நல உரிமைகள் சங்கம் அப்படிங்கிறதும், சென்னை அதுக்கப்புறம் தென்னிந்திய மக்கள் சங்கம். ஓகேவா? ஸோ இது 2மே வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம சென்னை திராவிடர் சங்கம் அப்படிங்கிற ஒண்ணு வந்து பார்த்தோம். மேல நம்ம பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா? 1916 ஜூன் மாதத்துல பிராமணர் இல்லாத மாணவர்களுக்கான திராவிடர் சங்க தங்கும் விடுதி வந்து யார் கட்டிக் குடுத்திருப்பா? சி. நடேசனார் வந்து கட்டிக் குடுத்திருப்பாரு. ஸோ அவர் வந்து செயலரா இருந்த ஒரு சங்கம் எது? சென்னை திராவிடர் கழகம். ஓகேவா? அப்ப இந்த சென்னை திராவிடர் கழகமும், அதுக்கப்புறம் நான் சொன்ன அ தென்னிந்திய மக்கள் சங்கமும். சரிங்களா? இது தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படிங்கிறது தான் பிற்காலத்துல நீதி கட்சியா மாறிரும். சரிங்களா? அத நல்லா வந்து புரிஞ்சுக்கோங்க. இந்த சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் இருக்கு பார்த்தீங்களா? இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் தான் பிற்காலத்துல 1916க்கு அப்புறம் வந்து பெயர் மாற்றம் பண்ணிருவாங்க. ஓகேவா? ஸோ அந்த எதுக்காக?
அந்த நம்மளுடைய சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படிங்கிறத நீதி கட்சி அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணுவாங்க. ஏன் இந்த பெயர் வந்து மாறும் அப்படின்னா, இவங்க ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிக்கை நடத்துவாங்க. நீதி அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிக்கை நடத்துவாங்க. அந்த பத்திரிக்கை வந்து பயங்கரமா ஃபேமஸா வந்து எல்லா இடத்துலயும் வந்து பேசப்படும். சரிங்களாப்பா? ஸோ அப்பயே வந்து அது பயங்கர வைரலா வந்து இருந்துச்சு. ஸோ அதனால அந்த பெயரே வந்து இந்த கட்சிக்கு வச்சு நீதி கட்சி அப்படின்னு வந்து இத வந்து உருவாக்கிருவாங்க. ஏன்னா நம்ம அரசியல்ல நம்ம ஈடுபடணும். அப்பதான் வந்து நம்மளுக்கு இது வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கட்சியா வந்து இத மாத்திருவாங்க. ஓகேவாப்பா? இந்த நீதி கட்சியோட நம்ம பார்த்த அந்த சென்னை திராவிடர் கழகமும், அதுக்கப்புறம் தென்னிந்திய மக்கள் சங்கமும் ஒண்ணா வந்து சேர்ந்துருவாங்க. ஓகேவா? ஸோ இவ்வளவுதான். ஸோ ஒண்ணா சேர்ந்ததுக்கு அப்புறம் இந்த நீதி கட்சி வந்து 1920ல முதலே வந்து தேர்தல்ல வந்து பங்கேற்பாங்க. ஸோ அதுல அந்த தேர்தல வந்து காங்கிரஸ் வந்து புறக்கணிச்சுருவாங்க. சரிங்களா? ஏன் இத புறக்கணிப்பாங்க அப்படின்னா, அத நம்ம வந்து பின்னாடி பார்ப்போம். ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்னு சொல்லி காந்தி ஒண்ணு வந்து ஆரம்பிப்பாரு. ஸோ அந்த ஒத்துழையாமை இயக்கத்தினுடைய நோக்கம் நம்மளுக்கு என்னன்னா, நம்ம எதுலயுமே ஒத்துழைக்க மாட்டோம். இவங்க அப்ப அவங்க அதாவது பிரிட்டிஷ் சைட்ல இருந்து அவங்க என்ன சொன்னாலும், என்ன செஞ்சாலும் அவங்க அவங்க பொருள வாங்க மாட்டோம். இந்த மாரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது, அவங்க நடத்தக்கூடிய தேர்தல்ல நம்ம ஏன் வந்து கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அ இந்த காங்கிரஸ் கட்சிய சேர்ந்தவங்க வந்து அத புறக்கணிச்சுருவாங்க. சரிங்களா? காங்கிரஸ்ல இருந்து யாருமே வந்து நாங்க தேர்தல்ல நிக்க மாட்டோம். அப்படிங்கிற மாரி சொல்லிருவாங்க. ஓகேவாப்பா? ஸோ அதனால 1920ல 98 இடங்கள்ல 63 இடங்கள்ல நீதி கட்சி மட்டும் தான் ஜெயிக்கும். ஏன்னா காங்கிரஸ் வந்து போட்டியில கிடையாது. ஓகேவா? ஸோ அப்படி ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த நீதி கட்சியில சுப்ராயலு நாயுடு அப்படிங்கிறவரு முதலாவது முதலமைச்சரா வந்து ஆகுறாரு. சரிங்களா? சுப்ராயலு அப்படிங்கிறது இங்க குடுத்துருக்காங்க. ஸோ அவுட் சோர்ஸ்ல சுப்ராயலு நாயுடுன்னு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ 2யுமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களாப்பா? ஸோ 1923ல நடைபெற்ற தேர்தலுக்கு பின்னர் நீதி கட்சியை சேர்ந்த பனகல் அரசர் அப்படிங்கிறவரு அமைச்சரவைய வந்து அமைக்கிறாரு. சரிங்களாப்பா? ஸோ அதாவது 1920ல நீதி கட்சி வந்து ஃபர்ஸ்ட் ஜெயிக்குது. சரிங்களா? காங்கிரஸ் வந்து போட்டி போடல. அதனால ஃபர்ஸ்ட் ஜெயிக்குது. ஸோ அப்படி ஜெயிச்சோன அதுல வந்து யார வந்து முதலமைச்சரா போடுறாங்க அப்படின்னா, சுப்புராயலு அப்படிங்கிறவர வந்து முதலமைச்சரா வந்து போடுறாங்க. அதுக்கப்புறம் 1903 வருஷம் கழிச்சு. ஏன்னா, அப்பலாம் வந்து எலக்ஷன் வந்து 3 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கும். இப்ப மாரி 5 வருஷத்துக்கு ஒருக்கா கிடையாது. சரிங்களா? ஸோ அடுத்து 1923ல எலக்ஷன் நடக்கிறப்ப, பனகல் அரசர் அப்படிங்கிறவர். அவரும் நீதி கட்சிய சேர்ந்தவர் தான். அவர் வந்து அடுத்த முதலமைச்சரா வந்து வராரு. சரிங்களாப்பா? ஸோ இந்த முதலமைச்சரா இன்னைக்கு வந்து நம்ம சூஸ் பண்றோம் பார்த்தீங்களா? இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டாலினா இருக்கட்டும், எடப்பாடியா இருக்கட்டும், எம்ஜிஆர், ஜெயலலிதா, காந்தி சாரி கலைஞர் இவங்கலாம் வந்து முதலமைச்சரா இருந்தாங்க பார்த்தீங்களா? இந்த முறை ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதே இந்த 1920ல தான். சரிங்களாப்பா? ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங். ஓகேவா? ஸோ இவர் தான் வந்து சுப்ராயலு. ஸோ இவர் வந்து பனகல் அரசர். ஓகேவா? அடுத்தது அரசின் அடக்குமுறை நடவடிக்கைகள். சரிங்களாப்பா? ஸோ இப்ப வந்து நம்ம நீதி கட்சி எப்படி வந்துச்சு அப்படிங்கிற ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து அரசின் அடக்குமுறைகள். ரவுலட் சட்டம். ரவுலட் சட்டம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு வந்து கொண்டு வந்தாங்கப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேரால என்ன இருக்குங்கிறத பார்த்துரலாம். ஸோ அத சொல்லிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஓகேவா? ஸோ ஆங்கில அரசு 1919ல் கொடூரமான குழப்பவாத புரட்சி குற்ற சட்டத்தை நல்லா பார்த்துக்கோங்க. புரட்சி குற்ற சட்டத்தை இயற்றியது. இச்சட்டத்தை பரிந்துரை செய்த குழுவினுடைய தலைவரின் பெயர் சர் சிட்னி ரவுலட் ஆவார். எனவே இச்சட்டம் பரவலாக ரவுலட் சட்டம் என அறியப்பட்டது. இச்சட்டத்தின் கீழ் முறையான நீதித்துறை சார்ந்த விசாரணைகள் இல்லாமலேயே யாரை வேண்டுமானாலும் பயங்கரவாதி என குற்றம் சாட்டி பயங்கரவாதி என குற்றம் சாட்டி அரசு சிறையில் அடைக்கலாம். இதை கண்டு இந்தியர்கள் சரிங்களா அரசு சிறையில் அடைக்கலாம். இது வரைக்கும் வந்து சட்டம். சரிங்களா? இதை கண்டு இந்தியர்கள் திகிலடைந்தனர். மக்களின் கோபத்திற்கு குரல் கொடுத்த காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் தான் பயன்படுத்திய போராட்ட வடிவமான சத்தியாகிரகத்தை மேற்கொண்டார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது என்ன கான்செப்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உலகப் போர் சரிங்களா? ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடந்துச்சுல்ல. அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல பிரிட்டிஷ்க்கு நம்மளுடைய ஆர்மிய வந்து அவங்க பயன்படுத்தியிருப்பாங்க. சரிங்களா? ஏன்னா நம்ம பிரிட்டிஷ் கண்ட்ரோல்ல தானே இருந்தோம். ஸோ அப்ப அவன் என்ன சொல்றானோ நம்ம கேட்டு தான் ஆகணும் இல்லையா? ஸோ அப்ப நம்மளுடைய ஆர்மி சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பயன்படுத்தி அவங்க அந்த போர்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி நெறைய இடத்துல வந்து வெற்றியும் வந்து அடைஞ்சாங்க. பிரிட்டிஷ் வந்து நம்மளுடைய உதவியால வெற்றி அடைஞ்சாங்க. சரிங்களா? ஸோ அப்போ வந்து நம்ம வந்து ஏதாவது வந்து ஒரு எதிர்பார்ப்போட வந்து எல்லாருமே வந்து இருந்தாங்க. நம்ம இந்த மாரி உதவிலாம் வந்து பண்ணியிருக்கோம். பிரிட்டிஷ்க்கு உதவிலாம் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து உதவுற மாரி ஏதாவது ஒரு புது சட்டம், நம்மளுக்கு பயனுள்ள மாதிரி, நம்மளுக்கு ஏதாவது வந்து ஒரு நல்லது நடக்கிற மாரியான ஒரு புது சட்டம் வந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ்ட்ட கேட்கும்போது, அவங்க வந்து எல்லாமே வந்து யோசிச்சு, அதுக்குன்னு ஒரு ஆஃபீசர வந்து நியமிக்கிறாங்க. சரிங்களா? அவர் பேரு தான் வந்து சர் சிட்னி ரவுலட் அப்படிங்கிறது. சரிங்களா? அவர் வந்து ஒரு சட்டத்த பரிந்துரைங்க அப்படின்னு சொன்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது நீதித்துறை சார்ந்த விசாரணைகள் இல்லாமலேயே, சரிங்களா? அதாவது கோர்ட் தலையிடாமலேயே யார வேணும்னாலும் பயங்கரவாதி, இவன் வந்து பயங்கரவாதி அப்படின்னு சொல்லி குற்றம் சுமத்தி அவர வந்து புடிச்சு சிறையில் அடைக்கலாம். அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்த வந்து சொல்றாங்க.
சரிங்களா? இது என்னடா இது? இருக்கிறதுலயே இருக்கிறதே கஷ்டம் தான். ஆனா, இதுக்கு இன்னொரு ஒரு பெரிய கஷ்டம் வருது அப்படிங்கிற மாரி, இவங்க நல்லது செய்வாங்கன்னு நெனச்சு வந்து ஒரு சட்டம் வரும். நம்மளுக்கு நல்லது நடக்கிற மாரியான ஒரு சட்டம் வரும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, இவங்க இப்படி ஒரு சட்டத்த வந்து கொண்டு வராங்க. சரிங்களா? ரவுலட் சட்டம். அது ஏன் ரவுலட் சட்டம்னா, அந்த ஆஃபீசருடைய பேரு வந்து சர் சிட்னி ரவுலட். அதனால ரவுலட் சட்டம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. ஏன்னா, அந்த காலத்துல கேட்கறதுக்கு யாரும் இல்லைல்ல. அவங்க வைக்கிறது தானே பேரு. யார் பேர வேணாலும் வச்சுக்கலாம். எல்லா இதையுமே பாருங்க. எந்தெந்த ஆஃபீசர் எங்கெங்கே போறாங்களோ, அந்தந்த ஆஃபீசர் பேர பூரா வெள்ளைக்காரங்க வச்சிருப்பாய்ங்க. அந்த பில்டிங்க்கு அந்த ஆஃபீசர் பேரு. இந்த ஆஃபீசர் பேரு. ஏன்னா, அந்த காலத்துல கேட்கறதுக்கு ஆள் இல்ல. எதுக்கு வைக்கிற? இது ஏன் வைக்கிற? என்ன செஞ்சிருக்காங்கன்னு நீ வைக்கிற? அப்படின்னு கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. சரிங்களா? ஸோ, அதனால அப்படி வந்து இருந்திருக்கு. சரிங்களா? ஸோ, இத வந்து கேட்டோன வந்து இந்தியர்கள் வந்து பயங்கரமா வந்து கொதிச்சு போறாங்க. ஸோ, காந்தியடிகள் வந்து இத கேட்டு பயங்கர கோபத்தோட வந்து என்ன முடிவு எடுக்கிறாரு அப்படின்னா, தென்னாப்பிரிக்கால நான் பயன்படுத்திய சத்தியாகிரகம் அப்படிங்கிற ஒரு மெத்தட வந்து நான் இங்க பயன்படுத்த போறேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. சரிங்களா? ஸோ, இதுதான் வந்து அவரு சத்தியாகிரக சபைன்னு ஒண்ணு வந்து உருவாக்குனது. சரிங்களா? மெட்ராஸ்ல, சென்னையில வந்து சத்தியாகிரக சபை அப்படின்னு ஒண்ணு ஒரு ப்ராப்பரா ஒண்ணு கிரியேட் பண்ணி, அத வந்து ரன் பண்ணது இங்க தான். சரிங்களா? இதுக்கு முன்னாடியே சத்தியாகிரகம் வந்து அவர் 2, 3 இடத்துல பண்ணியிருக்காரு. இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டு ஒரு சபைன்னு கிரியேட் பண்ணி ப்ராப்பரா பண்ணது இங்க தான். ஓகேவா? ஸோ அத பத்தி நம்ம இங்க பின்னாடி பார்ப்போம். ரவுலட் சத்தியாகிரகம் 1919 மார்ச் 18 மெரினா கடற்கரையில் நடைபெற்ற கூட்டத்தில் காந்தியடிகள் உரையாற்றினார். சரிங்களா? 1919 மார்ச் 18ல ஒரு கூட்டம் வந்து போடுறாங்க. மெரினா கடற்கரையில ஒரு கூட்டம் போடுறாங்க. அங்கே காந்தியடிகள் வந்து இந்த மாரி வந்து பேசுறாரு. இந்த சட்டத்த வந்து நம்ம எதிர்க்கணும். இது வந்து மிக மிக ஆபத்தான ஒரு சட்டம். இந்த சட்டம் நம்மளுக்கு வரவே கூடாது அப்படின்னு சொல்லி மக்களுக்கு வந்து விழிப்புணர்வ வந்து ஏற்படுத்துறாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் 1919 ஏப்ரல் 6ல கருப்பு சட்டத்தை எதிர்க்கும் நோக்கில் கடையடைப்பு வேலை நிறுத்தங்கள் நடைபெற்றன. சரிங்களா? ஏப்ரல் அதாவது 1919 ஏப்ரல் 6ஆம் தேதி கருப்பு தினம். சரிங்களா? பிளாக் டே அதாவது துக்க தினம் அப்படின்னு சொல்லி இத வந்து அனுசரிப்பாங்க. சரிங்களா? இந்த ரவுலட் சட்டத்துக்கு எதிரா வந்து இத வந்து அனுசரிச்சிருப்பாங்க. சரிங்களா? தமிழ்நாட்டின் பல பகுதிகள்ல நெறைய ஆர்ப்பாட்டங்கள் நடக்கும். சரிங்களா? பல பகுதிகள்ல வந்து ஊர்வலங்கள் வந்து நடக்கும். மெரினா கரை வரைக்கும் ஊர்வலங்கள் வந்து போவாங்க. ஸோ இந்த மாரி விஷயங்கள் இதில சொல்லியிருப்பாங்க. ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. இங்க தான் வந்து சென்னை சத்தியாகிரக சங்கம். இந்த சொல்லியிருக்காங்க பாருங்க. இந்த பாயிண்ட்ட விட்றாதீங்க. லாஸ்ட்டா வரும். ஸோ சைட்ல கூட இங்க கூட அத வந்து எழுதிக்கோங்க. சரிங்களா? இந்த இடத்துல கூட சென்னை சத்தியாகிரக சபை அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களாப்பா? சபை என்ற அமைப்பும் நிறுவப்பட்டது. சரிங்களா? இங்க தான் ப்ராப்பரா அத நிறுவி, அதுக்கப்புறம் வந்து இது பண்ணது. ஓகேவாப்பா? ஸோ இதுல வந்து ராஜாஜி, கஸ்தூரி ரங்கர், எஸ். சத்யமூர்த்தி, ஜார்ஜ் ஜோசப் ஆகியோர் கூட்டத்தில் உரை நிகழ்த்தினர். தொழிலாளர்கள் தொழிலாளர்களுக்கென தனியாக நடத்தப்பட்ட கூட்டம் ஒன்றில் கல்யாணசுந்தரம் சரிங்களா? திருவிக, பி.பி. வாடியா, வ.உ.சி. ஆகியோர் உரையாற்றினர். ஓகேவா? ஸோ 2 மீட்டிங் வந்து போட்டதுல இப்படி உரையாற்றியிருக்காங்க. தொழிலாளர்களும், மாணவர்களும், பெண்களும் பெருவாரியான எண்ணிக்கையில் பங்கேற்றதையே இவ்வியக்கத்தில் முக்கிய அம்சமாகும்னு சொல்றாங்க. ஏன்னா, பங்கேற்று தானே ஆகணும். ஏன்னா, யார வேணாலும் புடிச்சு அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுவோங்கிறாங்க. நீங்க மக்களா, நீங்க பெண்களா, நீங்க குழந்தைகளா எதையுமே வந்து பார்க்க மாட்டாங்க. சரிங்களா? எந்த ஒரு வித காரணமும் இல்லாம உங்கள புடிச்சு உள்ள போடலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா? அது வந்து எவ்வளோ வந்து ஒரு கொடூரமான ஒரு சட்டம். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் இவ்வளோ எதிர்ப்புகள் வந்து அதுக்கு கிளம்பியிருக்கு. சரிங்களாப்பா? ஸோ காந்தியடிகள் இத எதிர்த்து நெறைய போராட்டங்கள் வந்து பண்ணுவாங்க. ஒரு நிமிஷம். அடுத்தது ஜார்ஜ் ஜோசப். சரிங்களாப்பா? ஸோ இந்த ஜார்ஜ் ஜோசப் பத்தி பார்த்தோம் அப்படின்னா, இவர் வந்து ஒரு மதுரக்காரர். ஓகேவா? ஒரு நிமிஷம் இருங்க. ஓகேப்பா. ஸோ இவர் வந்து ஒரு மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞர். சரிங்களா? வழக்கறிஞரும், நன்கு சொற்பொழிவாற்றும் திறன் படைத்தவருமான ஜார்ஜ் ஜோசப், மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியதிலும், அதன் நோக்கத்தை மக்களின் கவனத்திற்கு கொண்டு சென்றதிலும் முக்கிய பங்கு வகித்தவர். சரிங்களா? அதாவது தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கிறத எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல வந்து ஆரம்பிச்சாங்க. மதுரையில ஸ்பெசிஃபிக்கா ஆரம்பிச்சு, அத மக்கள் கிட்ட நெறைய கொண்டு போய் சேர்த்தது அப்படிங்கிறது, இந்த ஜார்ஜ் ஜோசப் அப்படிங்கிறவர் தான். சரிங்களாப்பா? செங்கன்னூரில் அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய கேரளா மாநிலம் ஆலப்புழா சரிங்களா? ஆலப்புழா போட் ஹவுஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதனுடைய பழைய பேர் என்ன அப்படின்னா, செங்கன்னூர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அந்த மாநிலத்தில பிறந்தவர் தான் இந்த மதுரையில் வசிக்கக்கூடிய ஜார்ஜ் ஜோசப் அப்படிங்கிறவரு. இவர் வந்து மதுரையில வசிக்கிறது தான் வந்து எனக்கு புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி, மதுரையில இருந்து அங்கே வழக்கறிஞரா வந்து பணி செஞ்சாரு. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து இவரால முடிஞ்ச சேவைகள் எல்லாத்தையுமே வந்து செஞ்சு, நெறைய உதவிகள் வந்து பண்ணியிருக்காரு. சரிங்களா? அதன் காரணமா வந்து மதுரை மக்கள் இவர வந்து ரோசாப்பூ துரை அப்படின்னு வந்து செல்லமா வந்து அழைச்சிருக்காங்க. சரிங்களாப்பா? ஸோ இத வந்து கேள்வியா கேட்பாங்க. நோட் பண்ணிக்கோங்க. ரோசாப்பூ துரை என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஜார்ஜ் ஜோசப் அப்படிங்கிறவர். சரிங்களாப்பா? ஸோ இந்த ஜார்ஜ் ஜோசப் தான் இங்க கீழயும் வந்து உரையாற்றினாரு அப்படின்னு வந்து சொல்லி குடுத்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது கிலாபத் இயக்கம்.
ஓகேப்பா. ஸோ கிலாபத் இயக்கம் இங்க வந்து இங்கிட்டு போராட்டம் வந்து போய்க்கிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரவுலட் சத்தியாகிரகத்த பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய பிரச்சனை போய்க்கிட்டு இருக்கு. ஸோ அந்த டயத்துல வந்து நம்மளுக்கு கிலாபத் இயக்கம் அப்படிங்கிறதும் வருது. எல்லாமே இந்த பீரியட்ல தான் வந்து நடக்கும். சரிங்களா? இந்த 1960 1960லேருந்து 1990க்குள்ள இந்த ரவுலட் போராட்டத்துக்கு அப்புறம் நெறைய விஷயங்கள் வந்து நடக்கும். சரிங்களாப்பா? ஜாலியன் வாலாபாக் படுகொலையைத் தொடர்ந்து அதற்கு காரணமான ஜெனரல் டயர் அனைத்து குற்றச்சாட்டுகளில் இருந்தும் விடுவிக்கப்பட்டதோடு அல்லாமல் அவருக்கு பரிசுகளும் வெகுமதிகளும் வழங்கப்பட்டன. அதாவது இதை ஏன் சொல்றாங்க அப்படின்னா, ஜாலியன் வாலாபாக் படுகொலை. சரிங்களாப்பா? ஸோ இது வந்து எங்கே நடந்திருக்கும் அப்படின்னா, இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்படிங்கிறது, அ அதாவது மைக்கேல் ஓடயர் அப்படிங்கிற ஒரு ஆணையர் வந்து இருப்பார். சரிங்களா? ஒரு கலெக்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அவர் வந்து இந்த ஜெனரல் ஓடயர் இருக்காரு பார்த்தீங்களா? அது காரணமாக நான் ஜெனரல் டயர். இந்த ஜெனரல் டயர வந்து என்ன சொல்லுவாரு அப்படின்னா, மக்கள போய் சுட சொல்லிருவாரு. அவரும் வந்து ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிற ஒரு பார்க்ல போயி, அங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் வந்து சுட்டுக் கொன்றுவாரு. சரிங்களா? ஸோ அப்படி நடந்த ஒரு சம்பவம் தான் இந்த ஜாலியன் வாலாபாத் படுகொலை அப்படிங்கிற சம்பவம். சரிங்களா? இதுல காரணமான முக்கிய குற்றவாளி யாரு? இந்த ஜெனரல் டயர் அப்படிங்கிறவரு. இந்த ஜெனரல் டயர் அப்படிங்கிறவர குற்றம் சாட்டி இவர உள்ள வச்சிருப்பாங்க. ஆனா, அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையுமே வந்து அதிலிருந்து அவர விடுவிச்சு, அவருக்கு அது போக பரிசு, வெகுமதி எல்லாத்தையும் குடுத்து, அவருக்கு வந்து சிறப்பு பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இத தாங்க முடியாம, இதுக்கான போராட்டங்கள் நெறைய வந்து வெடிக்கும். சரிங்களா? ஸோ இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும். இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போதே, இன்னொரு பக்கம் முதல் உலகப் போருக்கு பின்னர் துருக்கியின் கலீஃபா சரிங்களா? கலீஃபா அவமரியாதை செய்யப்பட்டதுடன், அவரது அனைத்து அதிகாரங்களும் பறிக்கப்பட்டன. கலீஃபா பதவியை மீட்பதற்காக கிலாபத் இயக்கம் தொடங்கப்பெற்றது. பெரும்பாலும் தேசிய இயக்கத்திலிருந்து ஒதுங்கி இருந்த முஸ்லிம்கள் தற்போது பெரும் எண்ணிக்கையில் பங்கேற்கத் தொடங்கினர் அப்படின்னு வந்து குடுத்திருப்பாங்க. சரிங்களா? அதாவது என்னன்னாப்பா, துருக்கியில கலீஃபா அப்படின்னு சொல்லி ஒரு பதவி இருக்கு. சரிங்களா? அது வந்து ஒரு பேர் கிடையாது. கலீஃபா அப்படிங்கிறது ஒரு பதவி. உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்களும் அந்த ஒரு அவங்களுக்கு மேலான ஒரு பதவி அந்த கலீஃபா அப்படிங்கிற பதவி அப்படிங்கிறத நம்புறாங்க. சரிங்களாப்பா? ஸோ அவங்களுக்கு கீழ தான் எல்லாமே. ஸோ அவங்களுடைய இது எல்லாத்தையுமே வந்து கேட்பாங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அதுபடி நடப்பாங்க. ஸோ இந்த மாரி ஒரு லீடர் மாரி. சரிங்களாப்பா? ஸோ அந்த பதவிய வந்து இந்த பிரிட்டிஷ் 2ஆம் உலகப் போர் நடக்கும்போது முதல் உலகப் போர் நடந்தபோது, பிரிட்டிஷ் வந்து அந்த துருக்கியையும் வந்து கைப்பற்றிருவாங்க. துருக்கி நாட்ல தான் வந்து இந்த கலீஃபா அப்படிங்கிற பதவி இருக்கும். அங்கே தான் அந்த லீடர் இருப்பாங்க. இந்த கலீஃபா அப்படிங்கிற பதவிய வந்து அவங்க கைப்பத்திட்டு, இதெல்லாம் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி இது பண்ணிர்றாங்க. ஸோ அதுக்கு ப உலகம் எங்கும் வந்து இந்த போராட்டம் வந்து பயங்கரமா வந்து வெடிக்குது. சரிங்களா? ஸோ அதுவரைக்கும் இஸ்லாமியர்கள் வந்து எந்த பெரிய இயக்கத்துல, தேசிய இயக்கத்திலயும் வந்து பங்கேற்றது வந்து கிடையாது. ஸோ நெறைய போராட்டங்கள்ல கலந்துக்கிட்டது கிடையாது. ஆனா இந்த ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் இதுல வந்து நெறைய பேர் வந்து கலந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கலீஃபா அப்படிங்கிறது தான் இங்கே கிலாபத் அப்படின்னு மாறி, இந்த கிலாபத் இயக்கம் அப்படின்னு வந்து ஆரம்பிச்சுச்சு. சரிங்களாப்பா? ஸோ இந்த கிலாபத் இயக்கம்னு ஆரம்பிச்சு, இதுல வந்து நெறைய போராட்டங்கள் வந்து நடத்தினாங்க. தமிழ்நாட்டுல 1920ல ஏப்ரல் 14 1920 ஏப்ரல் 17ல மௌலானா சவுகத் அலி தலைமையேற்ற ஒரு பொதுக்கூட்டத்துடன் கிலாபத் நாள் கடைபிடிக்கப்பட்டது. ஓகேவாப்பா. ஸோ இந்த தினத்த வந்து நம்ம கிலாபத் நாளா வந்து கடைபிடிச்சிருக்காங்க. இதை போன்ற ஒரு மாநாடு ஈரோட்லயும் வந்து நடந்திருக்கு. வாணியம்பாடி கிலாபத் எழுச்சி நடவடிக்கைகளின் முக்கிய மையமாக திகழ்ந்திருக்கு. சரிங்களா? எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஹப் இருக்கும்ல. ஒரு மெயின் ஹப் இருக்கும் தெரியுமா? ஸோ அந்த மாதிரி தான் இந்த கிலாபத் இயக்கத்துக்கு வாணியம்பாடி அப்படிங்கிறது ஒரு மெயினான ஒரு ஹப்பா வந்து இருந்திருக்கு. சரிங்களாப்பா? ஸோ புரியுதாப்பா? எல்லாமே வந்து டீட்டெயில்டா உங்களுக்கு வந்து புரியுதுல்ல? ஏன் ரவுலட் சத்தியாகிரகம் நடந்துச்சு? ஸோ என்னென்ன ரீசன்? கிலாபத் இயக்கம்னா என்ன? அடுத்தது ஒத்துழையாமை இயக்கம். சரிங்களா? இப்படி ஒவ்வொன்னா வந்து போட்டுக்கிட்டே வராங்க. ஆனா வந்து இவைங்க பிரிட்டிஷ் வந்து எதையுமே வந்து கண்டுக்கிட்ட மாரி தெரியல. அவைங்க போக்குல வந்து அவைங்க ஒரு பக்கம் போய்க்கிட்டே இருக்காங்க. சரிங்களா? அதனால இவங்க என்ன பண்றாரு? காந்தி வந்து டக்குனு ஒரு முடிவு பண்ணி, ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்னு ஒண்ணு வந்து ஆரம்பிக்கணும். அப்படின்னு வந்து ஆரம்பிக்கிறாங்க. என்ன சார் ஒத்துழையாமை இயக்கம்னா என்ன? அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எதுக்குமே வந்து நாங்க ஒத்துழைப்பு தரமாட்டோம். சரிங்களா? எதுக்குமே நாங்க ஒத்துழைப்பு தரமாட்டோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஒரு நிமிஷம்ப்பா. ஓகே. இந்த ஒத்துழையாமை இயக்கம் அப்படிங்கிறத எதுக்காக காந்தி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளுக்கு வந்து நம்ம எதுக்குமே ஒத்துழைப்பு குடுக்கக்கூடாது. ஏன்னா, பிரிட்டிஷ்ல இருந்து நம்மளுக்கு எந்த விதமான உதவியும் கிடைக்கல. நம்மளுக்கு எந்த விதமான ஒரு ரெப்ரசன்டேஷன் எதுவுமே வந்து கிடைக்கல. சரிங்களா? ஆனா,
நம்ம எதுக்கு அவங்களுடைய பொருட்கள வாங்கணும்? நம்ம எதுக்கு அவங்களுடைய இதுல வந்து நம்ம கலந்துக்கணும்? அவங்க குடுக்குறத நம்ம ஏன் வந்து வாங்கிக்கணும்? அப்படிங்கிற மாரி இவங்களுக்கு வந்து ஒரு எண்ணம் வந்துருச்சு. சரிங்களா? ஸோ அப்ப வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒத்துழைக்க கூடாது. அவங்க அவங்க வந்து நம்மள வந்து ஆட்டி வைக்கிறாங்க. ஸோ அது அந்த மாரி நம்ம வந்து இருக்கக்கூடாது. ஸோ அவங்க நடத்தக்கூடிய தேர்தல்ல நம்ம பங்கேற்கக்கூடாது. அவங்களுடைய உடைகள வாங்கக்கூடாது. அவங்களுடைய பொருட்கள வாங்கக்கூடாது. அவங்களுடைய சாப்பாடுகள நம்ம சாப்பிடக்கூடாது. அப்படிங்கிற மாரி இந்த ஒத்துழையாமை இயக்கத்த வந்து கொண்டு வராங்க. சரிங்களா? ஒத்துழையாமை இயக்கத்தின் போது தமிழ்நாடு செயல் துடிப்புடன் விளங்கியது. ஏன்னா, அப்படி தலைவர்கள் இருந்தாங்க. சரிங்களா? ராஜாஜியும், ராமசாமியும் அதாவது பெரியார் இருக்காரு இல்லையா? அவரும் தலைமையேற்று நடத்தினர். சரிங்களா? இந்த இயக்கத்த வந்து அவங்க தான் வந்து தமிழ்நாட்ல தலைமையேற்றி வந்து நடத்தியிருக்காங்க. முஸ்லீம் லீகின் சென்னை கிளையை நிறுவிய யாகூப் ஹசன் சரிங்களா? முஸ்லீம் லீக் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி இருக்கு. உங்களுக்கு தெரியும். அதனுடைய சென்னை பிரான்ச் வந்து நிறுவப்பட்ட யாகூப் ஹசன் அப்படிங்கிறவரு, ராஜாஜியோட ரொம்ப நெருக்கமா வந்து செயல்பட்டுருக்காரு. சரிங்களா? ஸோ அப்ப அதனால முஸ்லிம்ஸ் எல்லாரும் வந்து இணஞ்சு இந்த ஒத்துழையாமை இயக்கத்துக்கு வந்து மிகப்பெரிய வந்து ஒரு சப்போர்ட் வந்து தமிழ்நாட்டுல வந்து குடுத்துருக்காங்க. சரிங்களா? இதன் காரணமாக தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்தின் போது அனைவரும் இணைந்து செயல்பட்டனர். ஓகேவா? ஸோ இதனால இந்த ஒத்துழையாமை இயக்கத்தப்ப தமிழ்நாட்டுல எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து செயல்பட்டுருக்காங்க. சரிங்களா? வரிகொடா இயக்கம். ஓகேவா? இந்த ஒத்துழையாமை இயக்கத்திலே வந்து வரிகொடா இயக்கமும், கள்ளுக்கடை மறியலும். சரிங்களா? வரிகொடா இயக்கம் எதுக்காக அப்டின்னா, வரி குடுக்க முடியாதுப்பா. நாங்க எதுக்கு வந்து வரி குடுக்கணும்? சரிங்களா? நடேசனார் அப்படிங்கிறவரு ஒரு கோட் வந்து சொல்லியிருப்பாரு. சரிங்களா? அதாவது வந்து எங்களுக்கு எந்த விதமான ரெப்ரசன்டேஷனும் கிடைக்கல. எங்களுக்கு எந்த விதமான ஒரு இதுவும் வந்து கிடைக்கல. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம மட்டும் எதுக்கு வரி செலுத்தணும்? சரிங்களா? அதுதான் வந்து இந்த டாபிக்கே. ஓகேவா? ஒத்துழையாமை இயக்கத்தின் ஒரு பகுதியாக பல இடங்களில் விவசாயிகள் வரி கொடுக்க மறுத்தனர். தஞ்சாவூர்ல வரிகொடா இயக்கம் ஒண்ணு நடந்துச்சு. சரிங்களா? சட்டமன்றங்கள், பள்ளிகள் மற்றும் நீதிமன்றங்கள் ஆகியவை புறக்கணிக்கப்பட்டன. அந்நிய பொருட்கள் புறக்கணிக்கப்பட்டன. சரிங்களா? அந்நிய பொருட்கள் எல்லாத்தையும் புறக்கணிச்சுட்டோம். பல பகுதிகளில் தொழிலாளர்களின் வேலை நிறுத்தங்கள் அதிக எண்ணிக்கையில் நடைபெற்றன. சரிங்களா? தொழிலாளர்கள் இந்த பிரிட்டிஷோட கம்பெனிலலாம் வேலை பார்ப்பாங்க தெரியுமா? ஸோ அவங்கலாம் நெறைய இடத்துல வந்து வேலை நிறுத்தத்த வந்து அறிவிக்கிறாங்க. ஓகேவா? பல தேசிய தலைவர்களால் வழிநடத்தப்பட்டது. தமிழ்நாட்டில் நடைபெற்ற ஒத்துழையாமை இயக்கத்தின் முக்கிய அம்சமாக திகழ்ந்தது கள்ளுக்கடைகளுக்கு எதிரான போராட்டங்களே. சரிங்களா? ஸோ தமிழ்நாட்டுல இந்த ஒத்துழையாமை இயக்கம் வந்து மெயினா எங்க செயல்படுத்துறாங்க அப்டின்னா, கள்ளுக்கடைகளுக்கான எதிர்ப்பு. சரிங்களா? கள்ளுக்கடைகளுக்கு பயங்கரமா வந்து எதிர்ப்பு வந்து குடுக்குறாங்க. சரிங்களா? 1921 நவம்பர்ல வந்து சட்ட மறுப்பு இயக்கத்த வந்து தொடங்குவது அப்டின்னு வந்து முடிவு பண்றாங்க. சரிங்களா? 1921 நவம்பர்ல. ஓகேவாப்பா. ஸோ நம்ம 1920 பார்த்தோம். ஸோ 19 பார்த்தோம். இப்போ வந்து நம்ம 1921 நவம்பர்ல சட்ட மறுப்பு இயக்கம். அதுதான் வந்து இந்த ஒத்துழையாமை இயக்கம் அப்படிங்கிறது. சரிங்களா? தொடங்குவதுன்னு வந்து முடிவு பண்றாங்க. ராஜாஜி இத முடிவு பண்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டு உடனே வெள்ளைக்காரங்க வந்துட்டாங்க. அவ்வளோதான்டா இவங்க ஏதோ ஒண்ணு ஆரம்பிக்க போறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு, ராஜாஜி, சுப்பிரமணிய சாஸ்திரி, இவங்க 3 பேரையும் புடிச்சு கைது பண்ணி உள்ள வச்சுடுறாங்க. வெளிய இருந்தா தானே நீங்க ஆரம்பிப்பீங்க. உள்ள போங்கப்பா அப்படின்னு சொல்லி உள்ள அனுப்பிச்சு விட்டுர்றாங்க. சரிங்களா? 1922 ஜனவரி 13ல வேல்ஸ் இளவரசரின் வருகை புறக்கணிக்கப்பட்டது. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். டைரக்ட் கொஸ்டினா கேட்பாங்க. வேல்ஸ்ல இருக்கக்கூடிய இளவரசர் வந்து இங்க சென்னை மாகாணத்துக்கு வந்து வருகை தருவதா வந்து இருந்திருக்கும். ஆனா 1922 ஜனவரி 13ல வந்து அவரு வருகை தர்றதா வந்து இருந்திருக்கும். ஆனா வந்து அத கேன்சல் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா, இங்க வந்து இந்த வரிகுடா இயக்கம் நடந்துகிட்டு இருக்கு. ஒத்துழையாமை இயக்கம் வந்து போராட்டம் வந்து போய்க்கிட்டு இருக்கு. ஸோ இந்த டயத்துல வந்தீங்க அப்டின்னா வந்து மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும் அப்டின்னு சொல்லி அத புறக்கணிச்சுருவாங்க. சரிங்களா? காவல்துறையின் அடக்குமுறையில் 2 கொல்லப்பட்டனர். பலர் காயமடைந்தனர். சரிங்களா? ஸோ இந்த வன்முறையில வந்து 2 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. நெறைய பேர் வந்து காயமடைஞ்சிருக்காங்க. 1922ல சௌரி சௌரா நிகழ்வில் 22 காவலர்கள் கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து, ஒத்துழையாமை இயக்கம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. இந்த ஒத்துழையாமை இயக்கத்த ஆரம்பிச்சு, கடைசில காந்தியடிகள் வந்து இத விலக்கிக்கிருவாரு. ஏன் இத விலக்கிக்கிருவாரு அப்டின்னா, 1922 ஜனவரி 13ஆம் தேதி சாரி 1922ல சௌரி சௌரா அப்படின்னு சொல்லி ஒரு கிராமம் இருக்கு. எங்க இருக்கு அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்துல கோரக்பூர் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு பக்கத்துல சௌரி சௌரா அப்படிங்கிற கிராமம் வந்து இருக்குப்பா. சரிங்களா? ஸோ அங்கே வந்து இந்த போராட்டம் வந்து நடக்குது. இந்த ஒத்துழையாமை இயக்கத்துக்கு வந்து நெறைய போராட்டங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது, இந்த காவலர்கள் வந்து அங்கே வந்து ஏதோ வந்து தடியடி நடத்துறதோ, ஸோ இந்த மாரி அவங்களுக்கு டார்ச்சர் இந்த மாரி ஏதோ வந்து பண்றாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆவாங்க? எல்லா நேரமும் ஒரு நேரம் போல இருக்குமா? பூனையா, புலியாங்கிறது முன்னாடி போய் பகச்சு பாருன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி இந்த போராட்டத்த தாங்க முடியாம, அடக்குமுறைய தாங்க முடியாம மக்கள் வந்து கொதித்து எழுந்துட்டாங்க. எழுந்து அந்த ஆ ஆங்கிலேயர்கள் போலீஸ் ஆஃபீசர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாரையும் 22 பேரையும் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வச்சு பூட்டி அப்படியே கொளுத்தி விட்டுர்றாங்க. சரிங்களா? அந்த 22 காவலர்களும், பிரிட்டிஷ் காவலர்களும் எரிஞ்சு சாம்பலா வந்து போயிர்றாங்க. சரிங்களா? ஸோ இந்த சம்பவத்த தெரிஞ்சுக்கிட்ட காந்தியடிகள் ஏன்னா காந்தியடிகள் வந்து அகிம்சைய பின்பற்றுறவர். சரிங்களா? ஸோ இப்படி ஒரு அக்கிரமம் வந்து நடக்குது. இப்படி ஒரு இது வந்து நடந்துருச்சு. ஸோ மக்கள் வந்து இந்த மாரி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுனால, இந்த
ஒத்துழையாமை இயக்கத்த வந்து அவரு வாபஸ் வாங்கிக்கிறாரு. ஸோ அதோட அவரு கைது செய்யவும் படுறாரு. சரிங்களா? ஏன்னா காந்தியடிகள் தானே இந்த இயக்கத்த ஆரம்பிச்சது. ஸோ இந்த இயக்கத்துல ஒண்ணு இப்படி நடந்ததுனால காந்தியடிகள கைது பண்ணவும் வந்து பண்றாங்க. கைது பண்ணி உள்ள வைக்கிறாங்க. ஸோ கைது பண்ணி உள்ள வச்சோனே, சுயராஜ்ய கட்சியினர், நீதி கட்சியினர் இடையேயான போட்டி. ஓகேவா? ஒத்துழையாமை இயக்கம் விலக்கிக் கொள்ளப்பட்டதைத் தொடர்ந்து, காங்கிரஸ் மாற்றத்தை விரும்பாதோர், மாற்றத்தை விரும்புவோர் என பிரிந்தது. மாற்றத்தை விரும்பாதோர் சட்டமன்ற புறக்கணிப்பை தொடர விரும்பினர். மாற்றத்தை விரும்பியோர் தேர்தலில் போட்டியிட்டு சட்டமன்றத்தினுள் செல்ல விரும்பினர். ராஜாஜியுடன் காந்தியத்தை தீவிரமாக பின்பற்றும் சிலர் ராஜாஜியுடன் காந்தியத்தை தீவிரமாக பின்பற்றும் சிலர் வேறு சிலர் இணைந்து சட்டமன்றத்திற்கு செல்வதை எதிர்த்தனர். கஸ்தூரி ரங்கர், எம்.ஏ. அன்சாரி ஆகியோருடன் சேர்ந்து கொண்ட ராஜாஜி சட்டமன்றத்தை புறக்கணிப்பது எனும் கருத்தை முன்வைத்தார். ஓகேவா? ஸோ அதாவது இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, 2ஆ வந்து உடையும். சரிங்களா? காந்தி வந்து இப்ப ஜெயிலுக்கு வந்து போயிருவாப்ல. ஸோ ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம், ஸோ 2ஆ வந்து இந்த காங்கிரஸ் கட்சி வந்து பிரியும். என்னன்னா மாற்றத்தை விரும்புறவங்க, மாற்றத்த விரும்பாதவங்க. சரிங்களா? இந்த ஒத்துழையாமை இயக்கத்த வந்து நம்ம இப்ப வாபஸ் வாங்கிட்டோம். ஸோ இப்ப வந்து நம்ம வந்து அரசியல் கட்சியா வந்து நம்ம இது பண்ணி நம்ம போட்டி போடுவோம். நம்ம எலக்ஷன்ல வந்து போட்டி போடுவோம். நம்ம அரசுக்கான நம்மளுடைய அதிகாரத்துல நம்ம இருந்தோம் அப்படின்னா தான் நம்மளால வந்து எதையுமே வந்து பவர்ஃபுல்லா மக்களுக்கு வந்து செய்ய முடியும். ஸோ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்க்கு வந்து வருவாங்க. சரிங்களா? ஸோ அப்பதான் வந்து நம்மளால செய்ய முடியும். ஏன் இப்ப அரெஸ்ட்டா இருக்கக்கூடிய காந்திய கூட அப்பதான் நம்மளால வெளிய கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி, நம்ம ஜவஹர்லால் நேரு, அன்சாரி, ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து தனியா வந்து ஒரு கட்சிய வந்து சுயராஜ்ய கட்சி அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. சரிங்களாப்பா? சி.ஆர். தாஸ். ஓகேவா? சி.ஆர். தாஸ், அதுக்கப்புறம் மோத்திலால் நேரு அப்படிங்கிறவங்க, இவங்க 2 பேரும் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம வந்து எலக்ஷன்ல வந்து பங்கு பெறுவோம். பங்கு பெற்று நம்மளுக்கான வாய்ப்புகள வந்து நம்ம வாங்கி, நம்ம அதுக்கப்புறம் வந்து நம்ம மக்களுக்கான நல்லத வந்து வாங்கி குடுப்போம்ன்னு சொல்லுவாங்க. ஆனா ராஜாஜி வந்து காந்தியவாதி. சரிங்களா? ஸோ, அதனால அவர் வந்து இல்ல காந்தியடிகள் வந்து நம்மள வந்து பங்கேற்க கூடாதுன்னு வந்து சொல்லியிருக்காரு தேர்தல்ல. ஸோ, இப்ப வந்து அவர் வந்து ஜெயிலுக்கு போயிருக்கக்கூடிய இந்த நேரத்தில நம்ம பங்கேற்றோம் அப்டின்னா வந்து அது சரியா வராது அப்டின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ, அந்த அந்த விவாதத்தில வந்து என்ன ஆகும் அப்டின்னா, நேருவும் சரிங்களா? நேருவும், சி.எம். தாஸும் வந்து சேர்ந்து, புதுசா நாங்க சி.ஆர். தாஸும் சேர்ந்து, நாங்க புதுசா வந்து ஒரு கட்சிய வந்து ஆரம்பிச்சுக்கிறோம். அந்த கட்சிய ஆரம்பிச்சு நாங்க தேர்தல்ல வந்து பங்கேத்துக்கிறோம். இந்த கட்சியில இருந்து தான் நாங்க பங்கேற்க கூடாது. நாங்க புதுசா ஒண்ணு ஆரம்பிச்சு பங்கேத்துக்கிறோம்யா அப்டின்ட்டு போயிருவாங்க. சரிங்களா? ஸோ இதான் வந்து நடக்கும். இங்க குடுத்திருப்பாங்க பாருங்க. கஸ்தூரி ரங்கர், சரிங்களா? எம்.ஏ. அன்சாரி ஆகியோருடன் சேர்ந்து கொண்ட ராஜாஜி சட்டமன்றத்தை புறக்கணிப்பது எனும் கருத்தை முன்வைத்தார். சரிங்களா? சட்டமன்றத்த புறக்கணிப்பர்னா எங்களுக்கு தேர்தல் வேணாம்யா. சரிங்களா? தேர்தல் வந்து எங்களுக்கு வேணாம். நாங்க சட்டமன்றத்த புறக்கணிக்கிறோம் அப்படிங்கிறது. இக்கருத்திற்கு ஏற்பட்ட எதிர்ப்பு காங்கிரஸிற்குள்ளேயே சித்தரஞ்சன் தாஸ். சரிங்களா? இவர் தான் வந்து சி.ஆர். தாஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்கப்பா. ஸோ ஒரு சில இடத்துல இப்படி குடுப்பாங்க. கன்ஃப்யூஸ் ஆயிறாதீங்க. சி.ஆர். தாஸ், மோத்திலால் நேரு சரிங்களா? ஆகியோரால் சுயராஜ்ய கட்சி உருவாக்கப்படுவதற்கு இட்டு சென்றது. ஓகேவா? இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த சுயராஜ்ய கட்சிய வந்து உருவாக்குறாங்க. தமிழ்நாட்டுல எஸ். சீனிவாசனார், எஸ். சத்தியமூர்த்தி ஆகியோர் சுயராஜ்ய கட்சியினருக்கு தலைமை ஏற்றனர். ஓகேவா? இது வந்து இந்தியா லெவல்ல வந்து உருவாக்குறாங்க. மோத்திலால் நேருவும், சி.ஆர். தாஸும் சேர்ந்து சுயராஜ்ய கட்சி அப்படின்னு சொல்லி ஒண்ண வந்து இந்தியா லெவல்ல உருவாக்குறாங்க. தமிழ்நாட்டுல எஸ். சீனிவாசனார், அதுக்கப்புறம் எஸ். சத்தியமூர்த்தி அப்படிங்கிற 2 பேரும் தான் இந்த சுயராஜ்ய கட்சிக்கு வந்து தலைமைய வந்து ஏத்திருக்காங்க. ஓகேவாப்பா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சுயராஜ்ய கட்சி எப்ப ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறத சொல்றேன். அவுட் சோர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஜனவரி 1, 1923ல தான் வந்து யார் ஆரம்பிச்சிருப்பா? நேருவும், சி.ஆர். தாஸும் சேர்ந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. சரிங்களாப்பா? ஸோ தமிழ்நாட்டுல யாரு தலைவரா இருந்தாங்க? இது ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்டிருக்காங்கப்பா. எஸ். சீனிவாசனார், எஸ். சத்தியமூர்த்தி அப்படிங்கிற 2 பேரும் தான் தமிழ்நாட்டுல சுயராஜ்ய கட்சிக்கு வந்து தலைமை ஏற்றிருக்காங்க. ஓகேவா? ஸோ முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்படி பதவியேத்ததுக்கு அப்புறம் 1920ல ஓகேவா? ஸோ 1923ல இந்த சுயராஜ்ய கட்சி வந்து ஆரம்பிப்பாங்க. 1926ல நடந்த எலக்ஷன்ல ஏன்னா 23ல வந்து ஒரு எலக்ஷன் நடக்கும். ஸோ அதுல தான் வந்து பனகல் அரசர் வந்து முதலமைச்சர் ஆயிருவாரு. நம்ம ஆல்ரெடி பார்த்தோமா? ஸோ இந்த இடத்துல நம்ம பார்த்திருப்போம். ஸோ இந்த இடத்துல பார்த்திருப்போம். 1920ல சுப்ராயலு சரிங்களா? 1923ல யாரு? பனகல் அரசர். சரிங்களா? 1923ல தான் இந்த நீதி கட்சி அப்படிங்கிறது கரெக்ட்டா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. கரெக்ட்டா சாரி சுயராஜ்ய கட்சிங்கிறது கரெக்ட்டா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து 1926 எலக்ஷன்ல இவங்க ஜெயிச்சுருவாங்க. சரிங்களா? இந்த சுயராஜ்ய கட்சி வந்து ஜெயிச்சுருவாங்க. ஆனா ஜெயிச்சாலும் என்ன ஒரு டாஸ்க் அப்படின்னா, இவங்க ஆட்சி வந்து அமைக்க மாட்டாங்க. சரிங்களா? நாங்க வந்து இந்த உரிமைகள வாங்குறதுக்காக தான் வந்து நாங்க இது பண்ணோமே தவிர, மத்தபடி நாங்க
இந்த ஆட்சி அதிகாரம் வந்து எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, யாராவது சுயேட்சையா நின்னு ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து நாங்க வந்து சப்போர்ட் பண்ணி, அவங்களுக்கு நாங்க ஆதரவ குடுத்து, அவங்கள வந்து நாங்க முதலமைச்சரா ஆக்குறோம் அப்படின்னு சொல்லிருவாங்க. சரிங்களாப்பா? ஸோ 1926ல நடைபெற்ற சென்னை மாகாண தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் சுயராஜ்ய கட்சியினர் பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்றனர். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேவா? இருந்தபோதிலும் காங்கிரசின் கொள்கைக்கு இணங்க ஆட்சி பொறுப்பை ஏற்க மறுத்தது. மாறாக அவர்கள் சுயேட்சை வேட்பாளரான பி. சுப்புராயனுக்கு அமைச்சரவை அமைக்க உதவினர். ஓகேவாப்பா? ஸோ இதான் வந்து கான்செப்ட். ஓகேவா? காங்கிரஸோடைய கொள்கைகள் என்ன? நம்ம வந்து அவங்க ஒத்துழைமை இதுபடி பிரிட்டிஷோடைய இத வந்து நம்ம அந்நிய இதுக்கு வந்து நம்ம தலையிடக்கூடாது. சட்டமன்றத்த எதிர்க்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா சென்ட்ரல் அவங்க தான். சென்ட்ரல பொறுத்தவரைக்கும் பிரிட்டிஷ் தான். ஸ்டேட்ல நம்மளுக்கு சின்ன சின்ன பதவிகள குடுத்து நம்மள வந்து பொம்மைகள் மாரி பயன்படுத்துனாங்க. சரிங்களா? ஸோ அது வந்து வேணாம் அப்படிங்கிறது இவங்க கான்ஃபிடென்ட்டா இருந்தனால, எங்களுக்கு ஜெயிச்சாலும் எங்களுக்கு சிஎம் பதவி வேணாம். சுயேட்சையா நின்னு ஜெயிச்ச வேட்பாளர் யாருப்பா? பி. சுப்புராயன் அப்படின்னு ஒருத்தவர் ஜெயிச்சிருக்காருப்பா. போடுப்பா அவருக்கு போஸ்டிங்க போடுப்பா. எங்க சப்போர்ட் அவருக்கு தான்ப்பா. போடுங்கப்பா. அவர் தான் முதல் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி அவர போட்டு விட்டாங்க. சரிங்களா? அடுத்து 1930ல நடைபெற்ற தேர்தலில் சுயராஜ்ய கட்சியினர் போட்டியிடாததால் நீதி கட்சி எளிதாக வெற்றி பெற்றது. சரிங்களா? அக்கட்சி தொடர்ந்து 1937 வரை ஆட்சி செய்தது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏன்னா 1926ல இவங்க வந்து சுப்புராயன வந்து சிஎம்மா வந்து ஆக்கிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் 27, 28லலாம் வந்து கட்சி அதுக்கப்புறம் வந்து இவங்க அவ்வளவா வந்து இதுல ஈடுபட மாட்டாங்க. சரிங்களா? ஏன்னா காங்கிரஸோட கொள்கைக்கு வந்து மாறா இருக்குங்கிறனால. ஏன்னா 1922ல காந்தியடிகள கைது செய்வாங்க. சரிங்களாப்பா. ஸோ நம்ம சௌரி சௌரா மூவ்மென்ட்க்கு அப்புறம் 1922ல கைது செய்யப்படுற காந்திய வந்து 1924ல வந்து ரிலீஸ் பண்ணிருவாங்க. சரிங்களா? ஸோ அப்ப 26ல தான் வந்து இந்த எலக்ஷன்லாம் வந்து நடக்கும். ஸோ 1924லயே காந்தியடிகள் வெளிய வந்துருவாரு. ஸோ அதுக்கப்புறம் திரும்ப இவங்க எல்லாருமே ஒண்ணா இணைஞ்சு பயணிக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஓகேவா? ஸோ அதனால இவங்க திரும்ப வந்து இந்த எலக்ஷனுக்குள்ள வரமாட்டாங்க. நீதி கட்சி தான் அடுத்து வந்து ஜெயிக்கும். ஓகேவா? ஸோ சைமன் குழு. சைமன் குழு புறக்கணித்தல். ஓகேவா? இது என்ன சார் சைமன் குழுனா என்ன? இதுவும் அதே மாரி தான். ரவுலட் சத்தியாகிரகம், ரவுலட் சட்டம் பார்த்தோம் பார்த்தீங்களா? அதே மாரி தான் இந்த சைமன் குழுவும். இந்த சைமன் குழுவுல மொத்தம் எத்தன பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 7 பேர் வந்து இருந்திருப்பாங்கப்பா. இந்த குழு எதுக்காக போட்டாங்க அப்படின்னா, இந்தியர்களுக்கு நம்ம என்ன நல்லது செய்யலாம்? ஸோ அவங்களுக்கு வந்து என்ன சட்டங்கள் வந்து உருவாக்கலாம்? என்ன நம்ம நல்லது செய்யலாம்? அப்படிங்கிறத ஆராய்ஞ்சுட்டு வாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. இப்பலாம் வந்து இந்த குழுக்கள் அனுப்புறாங்க பார்த்தீங்களா? இந்த வெள்ள நிவாரண குழு சரிங்களா? அந்த பேரிடர் குழு இந்த மாரிலாம் வந்து வராங்க பார்த்தீங்களா? வந்து என்ன நடந்திருக்கு? எவ்வளோ வெள்ளம் வந்திருக்கு? எவ்வளோ தூரம் பாதிச்சிருக்கு? இத பார்த்துட்டு நம்மளுக்கு வந்து நிதி ஒதுக்குறது, இந்த மாரி விஷயங்கள் செய்றாங்கல்ல. இதே மாதிரி உருவாக்கப்பட்டது தான் இந்த சைமன் குழு அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இதுல வந்து மொத்தம் வந்து 7 பேர் இருந்திருக்காங்க. ஆனா இத வந்து ஏன் எதிர்த்தாங்க? ஏன் வந்து நம்ம இந்தியர்கள் புறக்கணிச்சாங்க அப்படின்னா, இந்த 7 பேர்ல ஒருத்தர் கூட இந்தியர் கிடையாது. சரிங்களா? அப்ப இந்தியரே இல்லாத ஒரு குழுக்கு எப்படி எங்களுடைய கஷ்டங்கள் தெரியும்? சரிங்களா? இந்தியரே உள்ள இல்ல. அப்ப எங்க கஷ்டம் அவங்களுக்கு எப்படி புரியும்? அப்படிங்கிறனால நாங்க இத புறக்கணிக்கிறோம். அப்படின்னு சொல்லி எங்களுக்கு இந்த குழுவே வேணாம்யா அப்படின்னு சொல்லி புறக்கணிச்சாங்க. சரிங்களா? 1919ஆம் ஆண்டு சட்டத்தின் செயல்பாடுகளை பரிசீலனை செய்து சீர்திருத்தங்களை பரிந்துரை செய்ய 1927ல் இந்திய சட்டப்பூர்வ ஆணையம் ஒன்று சர் ஜான் சைமனின் தலைமையில் சரிங்களா? சர் ஜான் சைமன் தலைமையில் ஒரு குழுவ வந்து அமைக்கிறாங்க. சாரிப்பா. தலைமையில் அமைக்கப்பெற்றது. சரிங்களா? சர் ஜான் சைமன் அப்படிங்கிற ஒரு தலைமையில அமைக்கப்பட்டது. அதனால தான் அதுக்கு பேர் வந்து சைமன் குழு அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஆனால் வெள்ளையர்களை மட்டுமே கொண்டிருந்த இக்குழுவில் ஒருவர் இந்தியர் கூட இடம்பெறாதது, இந்தியர்களுக்கு மிக பெரும் மனச்சோர்வை ஏற்படுத்தியது. ஆகையால் காங்கிரஸ் சைமன் குழுவை புறக்கணித்தது. ஓகேவா? முக்கியமான பாயிண்ட்ப்பா. சென்னையில் சத்யமூர்த்தி. இந்த சத்யமூர்த்தி அப்படிங்கிறவரு நெறைய இடத்துல வந்து நம்மளுக்கு வருவாரு. ஸோ அத நோட் பண்ணிக்கோங்க. சத்யமூர்த்தி தலைமையில் சைமன் குழு எதிர்ப்பு பிரச்சார குழு ஒன்று உருவாக்கப்பட்டது. ஓகேவா? சைமன் குழு எதிர்ப்பு பிரச்சார குழு யாரினுடைய தலைமையில ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா, சத்யமூர்த்தி அப்படிங்கிறவருடைய பெயர்ல தலைமையில உருவாக்கப்பட்டது. சரிங்களா? 1929 பிப்ரவரி 18ல சைமன் குழு சென்னைக்கு வந்தபோது, குழுவிற்கு எதிராக கருப்பு கொடி காட்டப்பட்டது. 1929 பிப்ரவரி 18ஆம் தேதி இந்த சைமன் குழு வந்து சென்னைக்கு வந்து வந்திருக்காங்க. ஸோ அப்ப வரும்போது பயங்கரமா கருப்பு கொடி காட்டி அத அவங்கள வந்து எதிர்த்திருக்காங்க. சரிங்களாப்பா? ஓகே. அடுத்தது நீல் சிலை அகற்றம் அப்படிங்கிற இந்த பேரா. ஓகேவா? இந்த நீல் அப்படின்னா யாருன்னா, ஜேம்ஸ் நீல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆபிசர் இருப்பாருப்பா. ஸோ இவரு வந்து இவருடைய சிலை வந்து எங்க இருக்கும் அப்படின்னா, சென்னையில உள்ள மவுண்ட் ரோட்ல வந்து இவருடைய சிலை இருக்கும். அந்த சிலையை அகற்றணும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய வந்து ஒரு போராட்டம் வந்து பண்ணுவாங்க. ஸோ எதுக்காக இந்த சிலைய அகற்றணும் அப்படின்னா, 1857ல பெரும் புரட்சி வந்து நடந்திருக்கும். சரிங்களா? அப்ப கான்பூர் படுகொலை என்று அழைக்கப்படும் சம்பவத்தில் பல ஆங்கில பெண்களும், குழந்தைகளும் கொல்லப்பட்டனர்.
சரிங்களா? இதற்கு வஞ்சம் தீர்க்கும் வகையில் நீல் கொடூரமாக நடந்து கொண்டார். ஓகேவா? ஜேம்ஸ் நீல் மதராஸ் துப்பாக்கி ஏந்திய காலார் படை சேர்ந்தவர். ஓகேவா? இந்த பெரும் புரட்சியில இவரையும் வந்து இங்கேருந்து அனுப்பி நம்ம இந்தியர்கள சுட்டு கொன்னாங்க இல்லையா? ஸோ அந்த டயத்துல இந்த பெரும்புரட்சி அப்ப இவர் வந்து ரொம்ப கொடூரமா வந்து நடந்துகிட்டு இருந்திருப்பாரு. ஓகேவா? ஸோ அதனால இவர் அங்கேயே வந்து இறந்திருப்பாரு. இவர் வந்து நம்ம ஆளுகள சுட்டுருப்பாரு. நம்ம ஆளுக இவர போட்டு இவர் கதை அங்கேயே முடிஞ்சிருக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கு வஞ்சம் தீர்க்கிற வகையில நீல் கொடூரமாக நடந்து கொண்டார். பின்னர் நீல் இந்திய வீரர் ஒருவரால் கொல்லப்பட்டார். ஓகேவா? சென்னை மவுண்ட் ரோட்டில் ஆங்கிலேயர் அவருக்கு ஒரு சிலை வைத்தனர். இதை இந்தியர்களின் உணர்வுகளுக்கு இழைக்கப்படும் அவமரியாதை என கருதிய தேசியவாதிகள் சென்னையில் தொடர் போராட்டங்களை மேற்கொண்டனர். 1937ல சரி சார் போராட்டம் மேற்கொண்டாங்களே, 1927ல போராட்டம் மேற்கொண்டாங்களே, அந்த சிலைய அகற்றிட்டாங்களா அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இவங்க போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். அவங்க வந்து ஒண்ணும் அகற்றலாம் இல்ல. அதுக்கப்புறம் 1937ல ராஜாஜி தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சி அமைந்திருந்த போது தான் இச்சிலை வந்து அகற்றப்பட்டது. சரிங்களா? சென்னை அருங்காட்சியகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. சரிங்களா? 1937ல திரும்ப காங்கிரஸ் வந்து உள்ள வந்துருவாங்க. இங்க வந்து வெளிய போறாங்க பார்த்தீங்களா? ஸோ 1900 நம்ம இங்க என்ன பார்த்தோம்? 1930ல இருந்து 37 வரைக்கும் நீதி கட்சி தான் ஆட்சி. 37ல திரும்ப காங்கிரஸ் வந்து, இல்ல நம்ம வந்து ஆட்சிக்கு வரணும். அப்பதான் வந்து நம்ம இன்னும் நெறைய நல்லது செய்ய முடியும்னு சொல்லி உள்ள ஆட்சிக்கு வருவாங்க. உள்ள ஆட்சிக்கு வந்து அதுல வந்து ஃபர்ஸ்ட் யார் வந்து சிஎம்மா இருப்பாரு அப்டின்னா, ராஜாஜி அப்படிதான். ராஜாஜி தான் வந்து உள்ள ஃபர்ஸ்ட் சிஎம்மா வந்து உள்ள வருவாரு. சரிங்களா? அடுத்தது சட்ட மறுப்பு இயக்கம். சரிங்களாப்பா? சட்ட மறுப்பு இயக்கம். பூரண சுயராஜ்யத்தை நோக்கி. ஓகேவா? ஸோ 1927ல இந்திய தேசிய காங்கிரசின் சென்னை மாநாடு முழுமையான சுதந்திரமே தனது இலக்கு என அறிவித்தது. சரி ஓகே. ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தா போகுது. ஸோ அதனால இந்த பார்ட்ட வந்து இதோட வந்து நிப்பாட்டிக்கலாம். சரிங்களாப்பா? ஸோ நான் அடுத்த பார்ட்ல வந்து வரேன். ஸோ இதுல வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து தெளிவா புரிஞ்சிருக்கும். 9.5 அண்ட் 9.6 வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல வந்து உங்களுக்கு சொல்றேன். அதோட புக் பேக் ஆன்ஸர்ஸும் சேர்த்து வந்து நம்ம பார்த்துரலாம். சரிங்களாப்பா? ஸோ இந்த பார்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்டின்னா வந்து கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வந்து வீடியோ வந்து லைக் பண்ணுங்க. ஸோ வீடியோஸ் வந்து இனிமே வந்து நான் ரெகுலரா வந்து வந்துரும். ஸோ மேக்ஸிமம் எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து அப்டேட் ஆகும். சரிங்களாப்பா? ஸோ நீங்க எத பத்தியும் கவலைப்பட வேணாம். நம்ம எதையும் வந்து க்ளோஸ் பண்ண போறதில்ல. எல்லாமே கன்டினியூவா ரன் ஆகும். ஸோ அடுத்தடுத்து வீடியோஸ் வந்து நம்ம குடுத்துர்றோம். சரிங்களா? சரி ஓகே. ஸோ தொடர்ந்து பயணிங்க. நம்பிக்கையோட இருங்க. தைரியத்தோட இருங்க. கண்டிப்பா நம்ம கன்டினியூவா வந்து பயணிக்க போறோம். ஸோ அதுல எந்த மாற்றமும் கிடையாது. நம்பிக்கையோட இருங்க. சரிங்களாப்பா? ஸோ அந்த 9.5ம் 9.6ம் நான் நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து சொல்றேன். ஏன்னா, இப்பவே வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட ஓடிருச்சு. ஸோ இன்னும் வந்து இந்த 2 பார்ட் சொன்னோம்னா 1 ஹவருக்கு மேல போயிரும். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கிற மாரி தெரியும். ஸோ இந்த பார்ட் 9.3 அண்ட் 9.4 உங்களுக்கு நல்லா புரிஞ்சுச்சா அப்படிங்கிறத பாருங்க. ஏன்னா, டேட்டாஸ் அதிகமா இருக்கும்பா. நம்ம ஏன் இவ்வளோ தூரம் ஆரம்பத்துல இவ்வளோ பார்ட்டா, இவ்வளோ லென்த்தா இவ்வளோ தூரம் வந்து உங்களுக்கு நடத்துறோம். இவ்வளோ தெளிவா வந்து நடத்துறோம் அப்படின்னா, ஆரம்பத்துல நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஒரு விஷயத்த ஸ்டார்ட்டிங்லயே நீங்க தெளிவா பார்த்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு குழப்பம் அப்படிங்கிறது வராது. சரிங்களா? நல்லா போய் உங்களுக்கு மைண்ட்ல போய் பக்காவா வந்து ஸ்டோர் ஆயிரும். 6 மாசத்துக்கு உங்களுக்கு மறக்காது. சரிங்களா? ஸோ அதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்து நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்றோம். ஸோ இதுவும் புரியுதா? புரியலையா? அப்படிங்கிறத கீழ கமெண்ட்ல வந்து தெரியப்படுத்துங்க. சரிங்களாப்பா? ஸோ கிளாஸஸ் வந்து வரல அப்படின்னு சொல்லி நெறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. சாரி ஃபார் தட். ஸோ இப்ப இனிமே வந்து கிளாஸஸ் வந்து ரெகுலரா வர ஆரம்பிச்சுரும். சரிங்களாப்பா? ஸோ இந்த வீடியோ வந்ததுக்கப்புறம் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நம்ம ரெகுலரா அப்டேட் பண்ண ஆரம்பிச்சுருவோம். சரிங்களா? ஸோ மினிமம் வந்து ஒரு 2 ஹவர்ஸ், 1 ஹவர் இந்த வீடியோ இப்ப அப்லோட் ஆகுது அப்டின்னா, இது அப்லோட் ஆகி அடுத்த ஒரு 1 1 1/2 ஹவர்லேருந்து 2 ஹவர்ஸ் ஓகே 2 ஹவர்ஸ் வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்மளால அப்லோட் பண்ண முடியாது. ஸோ இந்த வீடியோ அப்லோட் ஆகி அடுத்த ஒரு 2 ஹவர்ஸ்ல உங்களுக்கு அடுத்த வீடியோஸ் வந்து வர ஆரம்பிச்சுரும். சரிங்களாப்பா? தேங்க் யூ. ஸோ ஆல் தி பெஸ்ட் நல்லபடியா படிங்க. தேங்க் யூ.